Hi all, welcome to another new vlog. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ சீரியஸாக இந்த கிளிப் எடுக்கும்போது எனக்கு தெரியாது என்னோட வீடியோகிராஃபர் வந்து இதை கேப்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைவ் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கிளிப் எடுத்திருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் செஷன், அதாவது ஃபஸ்ட் டே ப்ராக்டிக்கல். ஒரு 4 to 5 days கிளாஸ் முடிஞ்சதுமே ஃபஸ்ட்டு டே ப்ராக்டிக்கல் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 2 ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் லுக்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒருத்தரையுமே வந்து நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் திஸ் இஸ் அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. நான் கூட நின்று அப்பப்போ அங்கங்கே கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் பார்த்துட்ருப்பேன். எங்கேயாவது தப்பு போச்சு அப்படின்னா அதை நான் கரெக்ட் பண்ணுவேன். ஸோ ஹேர் ஸ்டைல், அந்த ஹேரை எப்படி கிளிப் பண்ணணும், அந்த பொசிஷன் ஆஃப் கிளிப்பிங், ஒரு ஹேர் பெண்ணை கூட வாயில் வைக்காமல் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஒரு நுணுக்கமே பேர்ல்ஸ் அகாடமியில் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டே இது வந்து ஆக்சுவலி நீங்கள் பிலீவ் பண்ணவே முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 ப்ராக்டிக்கல் கொடுப்போம் நாங்கள். ஸோ 7 ப்ராக்டிக்கலு இது வந்து ஃபர்ஸ்ட் டே ப்ராக்டிக்கல். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஷுவர்லி ஷேர் திஸ் இன் மை யூடியூப் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக, இன்னும் ஸ்ப்ரே கூட பண்ணல இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்வேன் இனிஷியலி. எதுக்குன்னா அந்த ஸ்கின்னோடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அண்ட் கன்சீலர் சூஸ் பண்ணும்போது அது பிளெண்ட் ஆகணும் ஸ்கின்னோட. ஸோ கரெக்ட் வே ஆஃப் சூஸிங் த கன்சீலருக்கு வந்து நம்ம வி ஹாவ் டு யூஸ் த ஃபிங்கர்ஸ் இனிஷியலி. ஸோ கொஞ்சம் அந்த நாலேஜ் வர வரைக்கும் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுப்போம் நாங்கள். ஸோ தட்ஸ் த ரீசன் அவங்க வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க மேலே. எஸ், இது வந்து ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவு டு பேம்பர் தி ஐஸ். எல்லாருமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் முடிச்சுட்டு தான் மேக்கப்புக்கு வந்தாங்க. ஸோ அம்மாவும் ஒரு பக்கம் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க, நானும் வந்துகிட்டே தான் இருப்பேன். அதாவது எவ்ரி 15 minutes வந்து ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், ஒருத்தர் சிங்கிளாக பார்த்துட்டே இருப்போம். ஸோ தட் எங்கேயாவது தப்பு போனாங்கன்னா இமீடியட்டாக கரெக்ஷன் பார்க்குறதுக்காக தான். நான் சொன்னேன் இல்லையா, ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவு டு ப்ரிப்பேர் தி ஐ. ஸோ அந்த பேஸ், அந்த ப்ரைமர், ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்குறோம், எப்படி கன்சீலர் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லித்தரோம். ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் இந்த வீடியோவில், பிகாஸ் தே ஆல் பிகினர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலான வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்து இவங்க பண்ண வீடியோஸும் வெளியில் வரப்போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் July 26th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நான் போட்டதுக்கு ஒரு ரீசனும் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் கொடுக்குறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். வி ஆர் கிவிங் 7 ப்ராக்டிக்கல்ஸ். ஓகே, ஸோ இந்த பேட்சுக்கு 7 ப்ராக்டிக்கல்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப், ஸோ எல்லாமே ஃபேர் டோனாக கொடுப்போம் அப்படிலாம் இல்லை, டஸ்கி டோன்ஸும் நிறைய கொடுப்போம். ஸோ கல்யாண பொண்ணுன்றவங்க இப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஸோ எப்படி வந்தாலும் நம்ம அழகாக பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தான் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ சரி, நிறைய ஃபிங்கர் ஒர்க் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன், ஏன்னா இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கலர் சூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்கின்னுடைய டெக்ஸ்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு படிக்கணும் ஆசை இருந்ததுன்னா டூ காண்டாக்ட் த நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் ப்ராக்டிகல்ஸ்க்கு ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்களா? எஸ், வி ஆர் ப்ரொவைடிங் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த ப்ராக்டிகல்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ். இது எல்லாமே வந்து அவங்கவுங்க மைண்டில் விட்டுருவேன் நான் பண்ணுறதுக்கு, ஏன்னா ரொம்ப அவங்க கூடவே நிற்க மாட்டேன், அதே சமயம் நடந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது வராது, ஓப்பன் ஆகாது அவங்களுடைய மைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ ஓரளவுக்கு அந்த பேஸ் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணுவாங்க அவங்களுடைய. அதுதான் எனக்கும் வேணும், என்னதான் என்கிட்ட படிச்சிருந்தாலும் ஐ வாண்ட் தேம் டு டூ. அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் லுக் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் வரும், அது வெளியில் வரணும். ஸோ அதனால ப்ராடக்ட்ஸை கொடுத்துருவேன் அண்ட் அவங்க பண்ணுற விஷயத்த மட்டும் நான் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் வி ட்ரெயின் பேர்ல்ஸ் பியூட்டி அகாடமி.
ஸோ ஒரு தலையை எப்படி பிடிக்கணும், ஒரு ப்ரஷ் எப்படி பிடிக்கணும். ஸோ நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்கலாங்க அகாடமியில். பிகாஸ் மேக்கப் கிளாஸ் எடுக்கிற இல்லையா, கிளாஸ் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்கப் பேக் தான் அங்கே இருக்கும். என்னோடய பர்சனல் மேக்கப் பேக் விச் ஐ கேரி ஃபார் த பிரைட்ஸ். பிரைடல் மேக்கப்புக்கு நான் என்ன எடுத்துகிட்டு போகணும் அதை வச்சு தான் நான் அப்படியே அங்கேயே ஓப்பனாக இருக்கும், அதை வச்சு தான் நான் சொல்லியும் கொடுப்பேன். ஸோ தெர் இஸ் நோ ஹைட் அண்ட் சீக் இன் திஸ் அகாடமி. ஸோ அவங்க வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் கோல்ட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் எதுவுமே சொல்லலை. ஸோ ஆர்டிஸ்டே வந்து அவங்களே வந்து தே டிசைன் த ஐ மேக்கப் தட் வே. ஸோ இவங்க போட்டிருக்க ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸு, மேக்கப் ப்ராடக்ட்ஸு, ஹேர் ஆக்சசரிஸு எல்லாமே நாங்கள் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நீங்கள் முடிச்சிட்டிங்க மேம், முடித்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி மேம் மேக்கப் புக் ஆகும், என்னெல்லாம் மேம் நான் பண்ணணும். ஸோ அதுக்கு மெயின் திங் உங்கள் கையில் நல்ல ஃபோட்டோகிராஃபி இருக்கணும், ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த 7 ப்ராக்டிகல்ஸ்க்கான ஃபோட்டோகிராஃபி வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஒரு கிறிஸ்டியன் மேக்கப் பண்ணலாம், ஒரு முஸ்லீம் லுக் கொடுக்கலாம், ஒரு ஹிந்து பிரைடல் லுக், முகூர்த்த லுக் இவங்க பாருங்கள் பயங்கர டஸ்கி டோன் ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ தட் இஸ் த மெயின் லேர்னிங். எல்லாருக்கும் ப்ளூ தூக்கி போட்டுற முடியாது, எல்லாருக்கும் க்ரீனை தூக்கி போட்டுற முடியாது கண்ணில். ஸோ எங்கே போடணும்னு ஒரு பொசிஷன் இருக்குது, அங்கே போட்டால் மட்டுமே அந்த கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், there is no rules and regulation in makeup, but still அதை பர்ஃபெக்டாக வேணும், அழகாக வேணும்னா எஸ் we need to follow some rules. நமக்கே நம்ம போட்டுக்க வேண்டிய ரூல்ஸ் அது எல்லாமே. ஸோ ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா செம பியூட்டிஃபுல்லாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோஸே இவங்க பண்ணலை, என் ஐப்ரோஸை பண்ணிக்கவும் விரும்பலை. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பிரைட்ஸ்க்கு எப்படி நம்ம ஐப்ரோஸ் வந்து பேம்பர் பண்ணுறோம் ஸோ அப்படின்றது நிறைய டெக்னிக்கல் சொல்லுவோம், அதை கரெக்ஷன் பார்த்துட்டே தான் இருப்பேன் நான். அண்ட் they யூஸ் an angular brush, so everything is provided from our side. Yes, this is the portfolio. அந்த ஃபோட்டோகிராஃபிக் செஷன் அப்படின்னு சொன்னால அது வந்து இப்படி தான் நடக்கும். அவங்களுக்கான ட்ரெஸ், அவங்களுக்கான ஜுவல்லரி எல்லாமே பக்காவாக பண்ணி. ஸோ இங்கே பார்க்கலாம், இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே ப்ராக்டிக்கல் மாதிரியே இருக்காது. அண்ட் நான் வேறு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், மேம் இந்த மேக்கப் வந்து நீங்கள் ஒரு 5000 வாங்குங்க போதும் அப்படின்வேன். பண்ணி முடிச்சுட்டு பசங்க சொல்லுவேன், மேம் என்ன மேம் இதுக்கு போய் 5000 வாங்க சொல்கிறீங்க, இது வந்து நான் ஒரு 10,000 சொன்னால் கூட பண்ணிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்டில் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் கான்ஃபிடென்ட் வந்துட்டாலே இன்னுமே நல்லா பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த ப்ராக்டிக்கல் கொடுக்கறது. திஸ் இஸ் த போர்ட்ஃபோலியோ செஷன்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த ட்ரெஸ் எல்லாமே இஸ் ப்ரொவைடட் பை அஸ். And we have a photographer, and photography is also included in your package. Thanks for watching and bye-bye.